இந்த மெஷின் பேர் பார்த்தீங்கன்னா தெர்மிக் ஃப்ளூயிட் எலக்ட்ரிக் ஜாக்கெட் குக்கர் சொல்லுவாங்க. இது இப்போ எங்கெல்லாம் யூஸ் ஆகுனா ஒரு பொதுவாக இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங், கேன்டீன், ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கே பல்காக குக் பண்ணும்போது நிறைய கேஸ் வேஸ்டேஜ் ஆகுது, இல்லை ரொம்ப கேஸ் செலவாகுதுன்னா அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஜாக்கெட்டில் வந்து கெட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் ரொம்பவே கம்மியாகும். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தெர்மிக் ஃப்ளூயிடை வந்து கொஞ்சம் லைட்டாக ஊற்றி வச்சிடணும். ஸோ ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 8 months இல்லை 1 year கழிச்சு நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலமெண்ட் ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த எலமெண்ட் ஹீட்டில் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டு அந்த ஆயில் வந்து இந்த பேனை ஹீட் ஆகும். இதனால வந்து உங்களுக்கு நிறைய கரண்ட்டும் சேவ் ஆகும், கேஸும் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. இதனால கேஸ் பர்னரில் பண்ணும்போது கேஸ் நிறைய உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும். எலக்ட்ரிக்கலில் பண்ணும்போது கம்மி கான்செப்ட்ஸில் ஃபாஸ்டர் குக்கிங் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் சைஸ் பார்த்துடலாம். லென்த் பார்த்தீங்கன்னா அப் டு 4 feet 48 inches வரும். விட்த் பார்த்தீங்கன்னா 3 feet 36 inches வரும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 38 inches வரும். இதுதான் ஓவரால் டைமென்ஷன்ஸ். ஸோ பாடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். இப்போ பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 mm திக்னஸில் SS304 ஃபுட் கிரேடில் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனும் அடி பிடிக்காது. ஸோ திக்கான ஸ்டீலில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அடி பிடிக்கிறது ரொம்ப கம்மி. அதே மாதிரி எஸ்எஸ்ல வந்து சிங்கிள் பஞ்ச் டைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு செக்மெண்ட் கடாயை வந்து பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு. ஸோ சிங்கிள் பஞ்சில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்டீலோட குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஹெவி டியூட்டியாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த ரெண்டாவது ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆயில் ஃபில் பண்ணுற இடம். ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த பைப்பை மேலே நீங்கள் வந்து இன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆயிலை ஊற்றிட்டீங்கன்னா ஸோ அதுக்கு லெவல் இருக்கும், அது லெவல் இண்டிகேஷன் இருக்கும். ஸோ அந்த இண்டிகேஷன் வரைக்கும் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டிங் காயில் வந்து ஆயிலை ஹீட் ஆக்கி பேனை வந்து ஹீட் பண்ண வைக்கும். அடுத்தது மெயினான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து இந்த ஆயில் ஹீட் ஆகிறதுனால 200-250 degrees வந்து போகும். அப்போ ஹீட் வந்து ரொம்ப வெளியே ரேடியேட் ஆகும். இன்சுலேஷன் போட்டிருக்கோம். இங்கே ஒயிட்டான இந்த டிசைன் பார்க்கும்போது தெரியும். ஸோ உள்ளே வந்து திக்கான செராமிக் ஃபைபர் போடுறதுனால வெளியே ஹீட்டே உங்களுக்கு தெரியாது. ஸோ அடுத்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது 100 liters கெப்பாசிட்டி இருக்குது, 200 liters கெப்பாசிட்டி இருக்குது, 300 liters கெப்பாசிட்டி 3 மாடல் வச்சிருக்கோம். ஸோ இப்போ 100 liters கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 12 kilowatt ஹீட்டிங் எலமெண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தது கெப்பாசிட்டி 18 kilowatt. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டி ஆஃப் கிலோவாட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது செப்பரேட்டான கண்ட்ரோல் பேனல் கொடுத்துருக்கோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிறதுக்காக இங்கே நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஸோ 180-200 degree செட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக ஷார்ப்பாக அந்த கட் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் டைமர் கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ ரன் டைம் 2 hours வச்சிங்கன்னா 2 hours உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆயிரும். 1 hourனா 1 hour கட் ஆஃப் ஆயிரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட் சப்போஸ் வந்து 2 heaters கொடுத்துருக்கோம். நிறைய நல்லா பாயில் ஆயிடுச்சு வாட்டர் அப்படின்னா ஒரு ஹீட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஹீட்டர்லேயே ரன் பண்ணலாம். இதனால இன்னும் நிறைய கரண்ட் சேவ் ஆகும். ஸோ ஒரு ஹீட்டர் ரன் ஆகும்போது 6 kilowatt பவரில் வரும். இதனால உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். அடுத்தது கியர் டில்டிங் மெக்கானிசம் கொடுத்துருக்கோம். கியர் டில்டிங் மெக்கானிசம் ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சேஃப்டி லாக் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டில்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு டில்ட் ஆகும். இப்போ உங்கள் புது கிச்சனில் பழைய கிச்சனில் இந்த மிஷின் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா குக்மேட் கம்பெனி கால் பண்ணுங்க. எங்கள் டீம் பெஸ்ட் ஃபேக்டரி சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போ கேஸில் எல்லா கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் பண்ணியிருக்கீங்க, ஸ்டீமர்ஸு, பாயிலிங், பல்க் குக்கிங், ஃப்ரைங் எல்லாம் பண்ணுறீங்க. அது எலக்ட்ரிக்கலில் தெர்மிக் ஃப்ளூயிடில் கன்வெர்ட் பண்ணணும்னா எங்கள் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க. ஃப்ரீ கன்சல்டன்சி ப்ரொவைட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பர் எலக்ட்ரிக்கல் குக்கிங் சொல்யூஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் பழைய கிச்சன் ரெனோவேட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இல்லை புது கிச்சன் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா குக்மேட் கம்பெனி கால் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் சர்வீஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ.